தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/9/2025 செவ்வாய்க்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், இரவு 9:02 வரை, பிறகு ரேவதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தொழில் ஸ்தானம் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் என்ன பலன், என்ன தொழில் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தொழில் ஸ்தானம், அதாவது 10ஆம் இடம் என்பது ஒரு முத்தான இடம்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். தொழில் ஸ்தானம் 10வது கட்டம். ஜாதகத்தில் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். இப்போ இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா, இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், லக்னம் எப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடத்துல எதுவுமே இல்லை. ஆனால் 10க்கு அதிபதி குரு 10ஆம் இடத்தை இன்றைக்கு பார்க்குது. குரு பார்க்கக்கூடிய நன்மைங்கிற தொழில் நன்றாக இருக்கு. ஆனால் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். அதில் இருக்கிறதுல சனி இருந்தால், சில பேருக்கு 10ல் சனி இருக்கும், சிலருக்கு உச்சம் பெற்றிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு பெரிய மருத்துவர், அவருக்கு சனி வந்து உச்சம் பெற்றிருக்கு, இன்றைக்கு கொடிகட்டி பறக்கிறாரு. அதாவது சில ஜாதகங்களுக்கு சனி வந்து ரொம்ப, சனி என்ற 2 எழுத்து மிக அற்புதமான பலனை கொடுக்கும். அதுக்கு ஒரு பாடல் உண்டு. சனி தொழில் ஸ்தானத்தில் பலம் பெற்றிருந்தால் என்ன தொழில் பண்ணலாம்னா, இந்த நிலக்கரி பிஸ்னஸ், கறி கொண்டு கறி விற்கிறது இருக்கு இல்லையா, விறகு கறி கொண்டு விற்பவர்கள், காவல்துறை சார்ந்தோர், விரிகின்ற தொழில்நுட்பத்தில் வியக்கின்ற சிற்ப வேலை, வருகின்ற இரும்பு கொண்டே வார்க்கின்ற பொருள்கள் செய்வோர், கருவண்ண சனியும் 10ல் கண்டவர்க்கு சேரும் உண்மை. சனி 10ல் இருந்துச்சுன்னா இரும்பு எந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணலாம். சிற்ப வேலையில் அவர்கள் சிறப்பாக இருப்பாங்க. கறி விற்பனை, கருப்பு பொருள், விவசாயம் பண்ணுறீங்களா, எள்ளு கருப்பு உளுந்து பயிரிடலாம். எள்ளோடு கருப்பு உளுந்து ஏற்ற நிலம் பூமிக்குள்ளே உள்ளிருக்கும் எண்ணெய் போன்ற உருகு நிலை பொருள்கள் விற்றல், அதை வந்து விற்கலாம் அல்லது பயிரிடலாம். இது மாதிரியெல்லாம் செஞ்சால் நல் இரும்பு உருக்கு ஆலை நாடு விட்டு நாடு சென்று செல்வ நிலை உயரச் செய்யும் சிறப்பான முயற்சி உண்டாம். பெரும்பாலும் ஒரு 100க்கு 90% வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் கூட செய்வார்களாம். ஆக கருப்பு பொருள் உற்பத்தி பண்ணுறவங்க, அது மாதிரி இரும்பு எந்திர தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் சனி 10ஆம் இடத்திலே இருந்தால் அவர்கள் அந்த தொழிலே மிகுந்த லாபம் குவிப்பார்கள் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பயணங்களால் பலன் கிடைக்கின்ற நாள். இன்று பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். வியாபாரத்திலே கணிசமான லாபம் கைகளிலே புரளும். 3லே குரு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க உங்களுக்கு உடன்பிறப்புகளே உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனில் பாதிக்கு மேல் கொடுத்து மகிழ்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தனவரவில் இருந்த தடைகள் அகலுகின்ற நாள். தனித்து இயங்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். கூட்டுத் தொழில் இருப்பவர்கள் தனித்து இயங்குவார்கள். அது மட்டுமல்ல, அடிமை தொழில் புரிவோர் சொந்த தொழிலுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது இன்று நிறைவேறலாம். 3லே சுக்கிரன். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். பயணம் பலன் தரும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு 10க்கு அதிபதி இருப்பதனாலே தொழில் முன்னேற்றம் உண்டு. குறுக்கீடு சக்திகள் அகலும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். எல்லை மீறி பழகியவர்களால் ஏற்பட்ட தொல்லை விலகும். அதே நேரத்தில் உங்களுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் இல்லத்திலே இன்று நண்பகலுக்கு மேல் நடைபெறப் போகிறது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சனி வலுவிழந்து இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பாதியில் இந்த பணிகள் மீதியும் தொடரும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரம் செய்து முடிப்பீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு ஒப்பற்ற ஒரு நல்ல காரியம் ஒன்று இல்லத்திலே நடைபெறப் போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் திடீரென வரலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். கவலைகள் அதிகரிக்கின்ற நாள் என்று கூட கருதலாம். அதே நேரத்தில் யாருக்கேனும் நன்மை செய்தால் அது தீமையாக தெரியும். அரசு வழியில் ஒரு சிலருக்கு சிக்கல்கள் ஏற்படலாம். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். இருந்தாலும் இன்று கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் முன்னேற்ற பாதையில் இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக அகலும்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசியிலேயே செவ்வாய் சந்திரன் பார்வை சந்திர மங்கள யோகம் இருக்கின்றது. எனவே மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். சிறப்பாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். சில பணிகளை கைமாற்றாக வாங்கிய தொகையை கொடுத்து மகிழ்வீர்கள். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். 6ஆம் இடத்திலே சனி ராகு. புதிய உத்தியோகத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் அது கிடைக்கும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு கூட இன்றைக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். 12லே சூரியன். பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. இன்று நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை செலுத்தி வந்த உங்களுக்கு இப்பொழுது உடல்நலம் சீராகிய உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். பெற்றோர்களுடன் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். பெற்றோர்களின் மணி விழாக்கள் முத்து விழாக்களை முன்னின்று நடத்துவீர்கள். உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகியவர்கள் மீண்டும் வந்து சேர்வர். தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றமாகவே அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள். சந்தித்தவர்கள் சந்தோஷமான வாய்ப்புகளை வழங்குவார்கள். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். அதே நேரம் 4ஆம் இடத்திலே ராகு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறதே, அதை கொடுத்துவிட்டு புதிது வாங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அதுவும் கைகூடலாம். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் தொடர்ந்து வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். அடுத்தடுத்து எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் தருவதாகவே இருக்கலாம். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வு வருவதில் இருந்த தாமதங்கள் அகலும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்போடு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். 3லே ராகு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகள் உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று செய்யும் உங்களுக்கு இந்த சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் அறிமுகம் கிடைக்கும். நீங்கள் பொதுநலத்தில் இருந்தால் உங்களுக்கு கூட அதுபோன்ற ஒரு அதிகார பதவி கிடைக்கலாம். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாகவே நடைபெறும். 2ல் ராகு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள். உறவினர்களை சந்திப்பால் உள்ளம் மகிழ்கின்ற நாள். உற்ற துணையாக இருந்து உதவி செய்வதற்காக நண்பர்கள் காத்திருப்பார்கள். என்ன இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கின்றது. எனவே மனக்கலக்கம் வேண்டாம். மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் விதத்திலேயே இன்று பல சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது. உத்தியோகம் சம்பந்தமாக சக பணியாளர்களிடம் இதுவரை நீங்கள் வளைந்து கொடுத்து சென்றிருக்கலாம். ஆனால் இன்று மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். அதே நேரத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குருபார்வை இருக்கின்ற பொழுது கவலைப்பட தேவையில்லை. கடன் சுமையும் உங்களுக்கு குறையும். கவலையும் தீரும். காசு பண புழக்கமும் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன். சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு தொலை தந்த எதிர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் மிக விரைவிலேயே முடியும். குறைந்த செலவிலேயே முடித்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த புது முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. சந்திரபலம் நன்றாக இருந்தாலே சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். எனவே இன்று நீங்கள் மனதில் எதை நினைத்தீர்களோ நீங்கள் நினைத்த எண்ணங்கள் நிறைவேறும் விதத்திலேயே விரயங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. ஆனால் விரயஸ்தானத்தில் சனி இருப்பதால் சுப விரயமும் உண்டு. எனவே வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றிலும் நீங்கள் கவனம் செலுத்த நேரிடும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.